சைபர் செக்யூரிட்டி பாத்துருவோங்கடா. சாய் பாபா ஸ்கூல் போயிருக்கீங்களா என்ன வரி? Hi guys, welcome to our city vlogs. இதுதான் நம்ம சேனலோட first vlog and we going to start right now here. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அப்ப நெக்ஸ்ட் vlog வந்து சந்தனத்துல ஆரம்பிப்போம்டா. ஆரம்பிப்போம். அவன் இன்னும் வரலடா. டேய் வாடா. நீ எங்க போனாலும் பாத்தீங்கன்னா காலையில 3 மணிக்கு எழுப்பினாருங்களே. 3 மணிக்கு எழுப்பி 7 மணிக்கு தான் வண்டியில ஏற விடுறாரு. போய் நாங்க குளிக்கல, அதான் அவருக்கு தெரியல. கோயிலுக்கு போயிருக்கானுங்க, எவனுமே குளிக்காம இருக்கானுங்க. ஆனா எங்க அம்மா போய் கேட்டாங்கண்ணே, நான் சொல்லிட்டேன் நான் நேத்தே குளிச்சுட்டேன் அப்படின்ட்டேன். ஜெகன் 4 நிமிஷத்துல கிளம்பி வந்திருக்கான் அன்னைக்கு. புயல் வேகத்துல போகணும் இப்ப நம்ம கோயிலுக்கு. 5:30 பிரதமர் மீட்டிங்க்கு சீக்கிரமா கிளம்பலையாமாடா. 5:30 கால் பண்ணோம், 5:34க்கு வந்துட்டான். அது அப்படிதான் இருக்கணும் நம்ம. அண்ணா நீங்க இப்போ எத்தனை மணிக்கு? கோயம்புத்தூர்ல இருந்து மெசேஜ் போட்டாரு. குட் மார்னிங் நண்பர்களே, வாங்க வந்த மக்களே, தேவையா? வணக்கம் மக்களே. அப்படியா? அதெல்லாம் ஒரு இதுதான். அது ஒரு அப்படிதான். எப்படிதான் நம்ம பசங்க அப்படிதான் குட் மார்னிங் எல்லாம் பண்ணுவாங்க. கேள்வி கேட்டானே, கேள்வி மக்களே தப்பா எடுத்துக்க வேணாம். மரத்துல சரிங்களா, மரத்துல படுக்க பயமா இருக்கான். நேத்து நைட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு நல்லாதான் கேஷுவலா போயிட்டு எங்க அப்பா கேட்டாரு, இன்னும் 6 மாசம் தானே இருக்கு? ஆமாப்பா, 6 மாசத்துக்கு அப்புறம் 7வது மாசம் ஆகும்னு சொன்னேன். பண்ணா அப்படி இல்ல, புலி முருகன் புலி முருகன். நீங்க மட்டி ஏற மாட்டேங்குதா? இருங்க, போன வாரம் பிரேக்கப் ஆச்சு. நேத்து ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணேன். அப்படிதான் அது போல ஊட்டி தான் போயிட்டு லெமன் பாருங்க. இந்த மாதிரி 2K கிட்ஸ் இருக்க வரை நம்மள மாதிரி 90 நம்மள மாதிரி வராத. நம்மள மாதிரி 2K கிட்ஸ்ல எப்படிங்க வாழ்றது? ஐயோ நான் 90s. யாருங்க வாழ சொன்னா? ஓ 2K கிட்ஸ்க்கு 90s கிட்ஸ் சண்டை வச்சுக்கலாமா? வாங்க. நம்ம இப்ப எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்னா வைங்க, 90 தொட்டுருச்சு வண்டி. ஆமா, 90ல பறக்குறோம். 90 தொட்டுருச்சு. 90 அடிச்சா ஒரே தான் போயிடுவோம். அடுத்த ஆக்கே நம்ம தான் தட்டிக்கவே முடியாது. வண்டி வளட்டுது பாருங்க. அவ காலையில இருந்து கட்டிக்கு போட்டு வட்டான்னு நினைக்கிறேன். காலையில இருந்து அப்படியே மார்க்கமா வந்து ரோட்டுக்கு முத்தம் கொடுத்து நக்கறானே. நான் எங்க கொடுத்தேன்? காப்பாத்திரணும்ன்றான், வேற எதுவும் இல்ல. காலையில ஏன் லேட்னு கேட்டதுக்கு அண்ணா வயித்துல டயர் கட்டிட்டு ஓடுனேன். சும்மா இரு, அந்த ஆளு சீக்கிரம் நீங்க பெல்ட் போடுங்க. அடுத்த பாட்டை வந்து பாருங்க. வந்திருக்கான் பாருங்க, அவ்வளவு தூரம். அதுல வேற 90ல பறக்கறாரு. 90ல பறக்கறாரு. இந்த ஒருத்தன் கிசாலா இருக்கான், என்னன்னு கேளுங்கடா கொஞ்சம். அவனை மிட்டாய் ஒண்ணு போட்டேன்ப்பா காலையிலேயே. மிட்டாய் கிசா கிசா. நீ பிரேக்கப்ல தானே இருக்கீங்க, ஏன் சந்தோஷப்பட்டீங்க? அவ்வளவுதான், தட்டிக்கவே முடியாது. ஏய் ஏன்டா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க? இந்த ஆள்கிட்ட பிரேக் தெரியாதுடா அந்த ஆளுக்கு. அண்ணே நானே பிரச்சனைங்களா? ஏன்டா டயர் கான் பாத்துக்கறேன். நீங்க போற வேகத்தை பார்த்தா மெதுவா ஓட்டுங்கண்ணே. எங்கடா ஓட்டுறது? மெதுவாவே போறது இல்ல गाइस. 20ல தான்டா ஓட்டிட்டு இருக்கேன். எங்க கொண்டு போய் சேக்க போறாருன்னு தெரியல गाइस. 20ல தான்டா ஓட்றேன். 20 ஓ ல 20 ஸ்கூல் போயிருக்கீங்களா என்ன வரி? அண்ணா அந்த கடையில நிப்பாட்றீங்களா? ஹெல்மெட் வாங்கிட்டு போயிடலாம். ஆளுக்கு ஒரு ஹெல்மெட்டுக்கு வேற மீனிங் இருக்கு. அந்த ஹெல்மெட் இல்லண்ணே, தலைக்கு போறதுண்ணே. தலைக்கவசம், முகக்கவசம். முகக்கவசம் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீங்களாம் யோசிப்பீங்க, இதோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல உட்காந்துலாம் யோசிப்பீங்க. கண்டிப்பா இதான் நீங்க பாட்டு பண்ணோம், அவதான் வைப் ஆகும். இவன் என்ன தெரியுமா சொல்லிருக்கான் அவன் ஆள்கிட்ட? ஒரு இது சொல்லுங்க, என்னடா பிக்கப் லைன். அது என்ன பிக்கப் லைன்? ஸ்பீட் பிரேக்கர்னு ஏதோ சொல்லி சொல்லு. பெண்ணே நீ என்ன ஸ்பீட் பிரேக்கரா?
உன்னை பார்க்க பிரேக் போட தோணுதுங்கறானே அந்த புள்ள செருப்பால அடிச்சுச்சுனா break பிரேக் போடு. பண்ண காரணமே தானே. நீ அப்படியே மேல உன்னை அப்படியே என்னை ஏறி வாயான்றாருங்க இவரு. ஏறி வாயான்றாருங்க. என்ன பண்றது நம்ம பேசுறான்னு தான் தெரியல. என்னன்னு ஆச்சு உனக்கு? இப்ப எப்படி தெரியுமா உனக்கு யாராச்சும் நீதி வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு எனக்கு நீதி வாங்கணும். சாமானிய பாத்ரூம் ஐயா எனக்கு அதெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகிட்டு சாமி தான் அவரு. நீங்க காலையில என்னத்த பாத்தீங்க? நான் எதையும் என்னையில இருந்து இப்படி ஆன தெரியுமா? நேத்து சாயந்தரத்துல இருந்தா ஒரு இடத்துக்கு போனானே, அங்க இருந்து ஆரம்பிச்சானே. ஒரு புள்ள நம்பர் கொடுத்தானே சரிங்களா? ஒரு புள்ளை கால் பண்றதுல இந்திக்காரனுக்கு கால் பண்ணிட்டான். கால் பண்ணிட்டு அலோ அலோங்கிற அவளும் அலோ அலோன்னு சொன்னா வாங்கிட்டான் தலைவன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்ன தெரியுமா பண்றான்? இந்திக்க தெரியும் உடனே ஃபர்ஸ்ட் 5 நம்பர் எடுத்து லாஸ்ட்ல போட்டு, லாஸ்ட்ல 5 நம்பர் எடுத்து முன்னாடி போட்டு திருப்பி கால் பண்ணான். அது வேற எவனோ பண்ண எடுத்தான். சொல்லிட்டு இருந்தான். அவங்களும் போன் எடுத்து பிளாக் பண்றாங்க. பைத்தக்காரா. அது சாம் போன்ல. அது ஏன் போன்ல? உங்க போனா இருந்தா பண்ண மாட்டீங்களா? சைபர் செக்யூரிட்டி பாத்துருவாங்கடா. நான் போன் அடிப்பேன். நீங்க காலையில என்னத்த பாத்தீங்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏன் சார் நீங்க அமைதியாவே இருக்கீங்க? அவருக்கு பிரேக்கப். அவர் அப்படிதான் அந்த மூக்கெல்லாம் உரியிறாரு. சரி வந்துச்சு போல. தொடச்சது போ. சி கீழ கீழ எனக்கு தெரியும் குளிடா அது. இவங்க என்னமோ எனக்கு டிரைவிங் சொல்லி தராங்க போல. கீழ கீழ அடி வாங்க போறடா பண்ணி. ஆனா பொய்யாதான் இப்ப சொல்லுவாரு. குளிக்கவே இல்லைன்னு சொன்னேன். உண்மையை தொட்டு சொல்ல மேலேயே போய் நிப்பாட்டலாம் போனேன். போலாம், ஆனா இங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. அது எந்த மூணே கோபுரம் தானே. மூணு கோபுரமா தடுக்கவே முடியாதுல. நீங்க நினைச்சிருப்பீங்க எங்க வந்திருக்கோனே. இப்ப சாய்பாபா டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அதை விட சாய்பாபானா என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு அப்பா இருக்கான்னு தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் போய் சாய் பாபா மகாராஷ்டிரால தான் ஃபர்ஸ்ட் அவர் போயிருக்காரு. எங்க இருந்து வந்தாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. வாங்க வாங்க. வந்தவர் என்னமோ சொன்னாங்களே, ஹிந்து இருக்கிற இடத்துக்கு போயிருக்காரு. ஹிந்து பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிருக்காரு. அந்த இடத்துக்கு போய் தான் அவரோட லைஃப் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு நம்ம முஸ்லீம்லாம் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. அது பேர் என்ன? தர்கா. அந்த இடத்துல வந்து கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அப்போ வந்து அவர் சொல்றது எல்லாமே உண்மையா நடந்திருக்குது. அவர் ஒரு விஷயம் சொன்னாருன்னா அது கண்டிப்பா நடக்குதாமா. அப்படியே ஆரம்பிச்சது தான் அந்த கோயில். அதுதான் இந்த கோயில். அது இல்லாமல் இது ஊட்டியில் நீலகிரிஸில் ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் இது. செம்மையா இருக்கும். வாங்க என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யார் வேணால் வரலாம். இப்போ நம்ம போன வருஷமா முந்தின வருஷம் வச்சார் நம்ம பழனி போகும்போது அங்கே போட்டிருந்தாங்க தெரியுமா? இந்துக்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு போட்டிருந்தாங்க. அது முன்னே அப்படி இல்லை. ஆனால் இப்போ போட்டிருந்தாங்க. போன வருஷம் தெரில, அதுக்கு முந்தின வருஷம். பட் இப்போது இங்கே யார் வேணால் வரலாம், என்ன டைம் வேணால் வேணாம். அதுவும் இல்லாமல் இங்கே என்னன்னா இது ஃப்ரீ தான். இங்கே ஃபுட் ஃப்ரீ, ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ. நீங்கள் வந்தீங்கன்னா என்ன இருந்தாலும் இது ஹாஸ்பிட்டல் அது நம்மளுக்கு ஃபுட்டு மார்னிங் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே ஃப்ரீ. எப்போ வேணால் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வேணால் கொண்டு வந்து கொடுக்கலாம். உங்களால் வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இதில் ஒரு இன்சிடென்ட் எனக்கு இருக்குது. என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது கொரோனா இருந்துச்சுல்ல, அப்போது அந்த லீவில் முடிய போகிற டைமில் அப்போ இங்கே பெட்டட்டின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வந்து வேலை செஞ்சோம், கான்ட்ராக்ட் வேலை. ஸோ அந்த ரோடு போடும்போது என் பெரியப்பா வேலை செய்யும்போது இன்ஜுரி வந்துருச்சு பெரியப்பாக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ பைக் எடுத்துகிட்டு நான் தான் கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு இங்கே தான் வந்து ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தேன். எல்லாமே பார்த்து கொடுத்தாங்க. ஸ்கேன் இது எல்லாமே எடுத்து மருந்து எல்லாமே கொடுத்து தான் அனுப்புனாங்க. அது என்ன ப்ராப்ளம்னா, அது இன்னொன்று போகும்போது ஒரு கூத்தாச்சு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஆல்ரெடி அப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க? 20-30 வந்துட்டேன். டெய்லி தேர்ஸ்டே இங்கே வந்துடுவோம். நான் இங்கே தான் இருக்கேன். சாட்டர்டே இதுக்குள்ளதான் இருக்கு. அதெல்லாம் சாமி வேற. இவருக்கு மேட்ச் வேற இருக்கு தெரியுமா?
மற்ற டெம்பிள்ஸ் மாதிரி இங்கே எதுவுமே சவுண்டெலாம் இருக்காது, எப்பயுமே சைலண்ட்டாக இருக்கும். எப்போ வந்தாலுமே நான் தேர்ஸ்டே வரும்போது ஒரு பாக்கெட் பாலும் ஒரு பாக்கெட்டை 1 கிலோ சர்க்கரையும் வாங்கிட்டு வர்றது பழக்கம். சண்டே ஸோ சாட்டர்டே அதனால் எடுத்துகிட்டு வர முடியல, மறந்துட்டோம் எப்பயும். ஏன்னா இங்கே நம்ம டொனேஷன் என்ன வேணால் கொடுக்கலாம், நீங்கள் பிஸ்கெட் பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். அட்லீஸ்ட் இங்கே வேலை செய்கிறவங்க டீ குடிக்க வச்சு யூஸ் ஆகும், எவ்வளோ வேணால் டொனேஷன் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் எல்லாமே இங்கே ட்ரஸ்ட்டு தான். ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி, பீஸ்ஃபுல்னஸ் வேணும், இங்கே வந்து உட்காந்துட்டு போகலாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுண்டு சைலண்ட்டாக தான் இருக்கும் எப்பயுமே. ஓகே, ட்ரஸ்ட்டுனா நம்ம ஸ்னாப்பில் போடுவேன் அந்த ட்ரஸ்ட்னா அந்த ஸ்பான்சர்ஸ் ட்ரஸ்ட்னா அவங்க ஒரு அறநிலை அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஒரு இது. ஸோ நம்ம இது கொடுக்கலாம், அவங்க இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. இல்லை ஃப்ரீயாக அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், ஃப்ரீ ஃபுட் கொடுத்துட்றாங்க. சாட்டர்டேலாம் ஃபுட் இருக்குது, இன்றைக்கி என்ன இருக்குமான்னு தெரில, போய் செக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, சாப்பாடு வந்துருக்கோம், சாப்பாடுலன்னா அவ்வளோதான் கந்தே. ஒரு டைப்பான ஆள் கேட்டதுக்கு டைப்புக்கு என்ன சம்பந்தம்? எப்படின்னா, இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, யாருமே சாகலை அப்படின்னா சாமி இருக்குன்னு நம்புறவன். இல்லை அதே பஸ்ஸில் எல்லாம் செத்துட்டானுங்க அப்படின்னா சாமி இல்லைன்னு நம்புறவன். ஸோ எனக்கு எந்த கஷ்டம் எடுத்துக்க முடியாது. பட் இந்த இடம் இருக்கு இல்லையா, சாமி இருக்குன்னு சொல்கிறவனுக்கும் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் இது ஒரு சூப்பர் இடம். வந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்து பீஸ்ஃபுல்னஸாக கொஞ்சம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு போகலாம். இதுக்கு நம்ம 6 மணிக்கே வந்துருக்கோம். இன்னைக்கு சாட்டர்டே தானே, சாட்டர்டே ஸோ இட்லி கொடுக்கணும். எந்த ஃபஸ்ட்டு சாட்டர்டே வருது, தேர்ஸ்டே வருது, வெண்பொங்கல் கொடுப்பாங்க. மதியானம் பிரியாணி, பரவாயில்ல, இட்லி பெஸ்ட்டு. இன்னைக்கு இட்லி வெண்பொங்கல் நம்ம வீட்டு மாதிரிலாம் இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். நெய்யெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் மோசமாக இருக்கும். வீட்டிலலாம் வெண்பொங்கல் சாப்பிட்றோம்னா நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்தால் ஃபுட் எல்லாமே இருக்கும், அவைலபிளாக இருக்கும். சாப்பிட்டு மீட் பண்ணுறோம். பாய் பாய். இங்கே சாப்பாடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், வீடு மாதிரி தான் எல்லாமே. இங்கே வந்து கோயில் ஏனதானம்லாம் போடுவாங்கலாம், இல்லை நல்லாவே பண்ணுவாங்க, நல்லா சாப்பிட்லாம். பிளேட்ஸ் வந்த பிறகு எல்லாமே கழுவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே கழுவி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்களாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணுவோம். நம்ம வீட்டில் ரொம்ப இருக்கும், அதை மாதிரி தான் இங்கே. ஸோ எல்லோரும் வாங்க, இந்த கோயில் எல்லாம் விசிட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். எல்லோரும் வந்து ஒரு சின்ன விஷயம், இந்த லூஸ் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, பிளேட்டை தூக்கி ஓடுவானுங்க. இந்த வழியெல்லாம் இங்கே பண்ணிடாது. இல்லை வரும்போது குளிச்சுட்டாங்க, வேறு மாதிரி குளிக்காமல் வந்துடாது. ஃபஸ்ட்டு பல்லு விளக்கிடுவான், வேற மாதிரி பல்லே விளக்காம தான் வருவார். குளிக்கிறதுல மனசில் இருக்கு, அதுக்கு பல்லு விளக்காம வருவீங்க. டேய் ஏறுங்கடா, டைம் ஆச்சுடா. டேய் இருங்கடா, வரோம். டைம் 11 மணி தானே ஓடுறாடே. கடைசி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.